நம்ம டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு கவர்ட் இன் nth செகண்ட் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ஃபார்முலா என்ன யூஸ் பண்ணுவோம், s suffix n equal to u plus a/2 open the bracket 2 n minus 1 போட்டால் நமக்கு அந்த எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுன்னு தெரிஞ்சிடும். ஸோ மோஷன் ஆஃப் ஏ பார்ட்டிகல் இன் ஏ பிளேன் 3D மோஷன் எப்படி ரொட்டேட் பண்ணுவோம்னா, வெலாசிட்டி வந்து v suffix x equal to dx by dt, v suffix y வந்து dy by dt, ரெண்டுத்தையும் வந்து ஸ்கொயர் பண்ணி ரூட் பண்ணோன்னா ரிசல்டன்ட் வெலாசிட்டி கிடைக்கும். அதே போல் ஆக்சிலேஷன் வந்து dvx by dt, ay வந்து dvy by dt, ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணி ரூட் பண்ணிங்கன்னா ரிசல்டன்ட் ஆக்சிலேஷன். ஹவு டு ஃபைண்ட் ரிசல்டன்ட் வெலாசிட்டி, ஹவு டு ஃபைண்ட் ரிசல்டன்ட் ஆக்சிலேஷன், இது வந்து ப்ராப்ளத்தில் நமக்கு கேட்பாங்க. மோஷன் ஆஃப் பார்ட்டிகல் இன் ஏ 2D பிளேனுக்கு வந்து இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுவோம். மொமெண்டம்னா மாஸும் வெலாசிட்டியும் சேர்ந்தா மொமெண்டம்டா அப்படின்னு நமக்கு தெரியும். மாஸ் ப்ராட் ஆஃப் மாஸ் அண்ட் வெலாசிட்டி மொமெண்டம் சொல்லுவாங்க. கைனடிக் எனர்ஜிக்கும் மொமெண்ட்டுக்கும் என்ன ரிலேஷனா, கைனடிக் எனர்ஜி ஈக்குவல் டு p²/2m போட்டோம்னா நமக்கு கிடச்சிடும். p = mv போட்டால் 12mv² வரும். நமக்கு இதுலேருந்து என்ன தெரியும்னா, ke வந்து நமக்கு என்னென்னா p போட்டோம் அப்படின்னா 2me அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். p is proportional to இந்த ரிலேஷன் வந்து சில ப்ராப்ளத்தை நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்தது இம்பல்ஸ் மொமெண்டம் தியரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, இம்பல்ஸ்னால் சேஞ்ச் இன் மொமெண்டம் சொல்லுவாங்க. இம்பல்ஸ் ஜே நோட்டேட் பண்ணுறாங்க. இன்டெக்ரல் ஆஃப் f டாட் dt, ஒரு ஸ்மால் ஃப்ராக்ஷன் ஆஃப் டைமில் வந்து கொடுக்குற ஃபோர்ஸ் தான் இம்பல்ஸ் சொல்லுவாங்க. இட் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் மொமெண்டம். மொமெண்டத்துக்கும் இம்பல்ஸுக்கும் ஒரே யூனிட்ன்றது தே ஆர் அனலகஸ் இன் நேச்சர். மொமெண்டத்துக்கு வந்து என்ன யூனிட் வரும், அதே யூனிட் தான் வந்து இங்கே இம்பல்ஸுக்கு வரும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இம்பல்ஸ் வந்து ஃபோர்ஸ் இன்டூ டைம் சொல்லுவாங்க இல்லையா, நியூட்டன் செகண்ட் வரும். இதுவும் நியூட்டன் செகண்ட் போட்டுக்கலாம். லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மூமெண்டம் வந்து என்ன சொல்லுதுன்னா, இஃப் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எதுவுமே ஆக்ட் ஆகல, ஜீரோவாக இருந்ததுன்னா இனிஷியல் மூமெண்டம் ஈக்குவல் டு ஃபைனல் மூமெண்டம் m1u1 + m2u2 = m1v1 + m2v2 சொல்லுவாங்க. அதே போல் ஆங்குலர் மூமெண்டம் வந்து லீனியர் மூமெண்டம் மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி மாதிரி, இங்கே மாஸுக்கு பதிலாக மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, அங்கே வெலாசிட்டிக்கு பதிலாக ஒமேகா I ஒமேகா. கன்சர்வேஷன் ஆங்குலர் மூமெண்டம் சொன்னால், இஃப் நோ எக்ஸ்டர்னல் டார்க் இஸ் ஆக்டிங், இனிஷியல் ஆங்குலர் மூமெண்டம் ஈக்குவல் டு ஃபைனல் ஆங்குலர் மூமெண்டம் I1 ω1 = I2 ω2 அப்படின்றது சொல்லிக்கலாம். சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனில் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். டிஸ்பிளேஸ்மெண்ட் எக்ஸ்னு நோட்டேட் பண்ணுவோம், வெலாசிட்டி வின்னு பண்ணுவோம். தட் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா √(a² - x²) இந்த ஃபார்முலா வந்து நம்ம சொல்ல வந்துட்டோம். ஆக்சிலேஷனுக்கு -ω²x அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம இந்த a sin ωt எப்போ வரும் அப்படின்னா, ஆரிஜின்லேருந்து மெஷர் பண்ணால் a sin ωt வரும். அப்புறம் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் a ω cos ωt -a ω² sin ωt. இதான் வந்து நம்ம ஆல்வேஸ் ஃபாலோ பண்ணுற மெத்தடு. ஆனால் சில இதில் வந்து ஃப்ரம் எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் கேட்டாங்கன்னா, வந்து ஆரிஜின் இல்லாமல் எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் மெஷர் பண்ணாங்கன்னா, இட் இஸ் வி ஹேவ் டு நோட் இட் டவுன். இது வந்து sin ωt போல் cos ωt வரும். அப்புறம் டிஃபரன்ஷியேட் பண்ணால் அது கரஸ்பாண்டிங் அது கிடைக்கும். சில புக்கில் sin ωt போட்டிருப்பாங்க, சில புக்கில் cos ωt போட்டிருப்பாங்க. sin ωt போட்டால் என்ன அர்த்தம்னா ஆரிஜினல் மெஷர் பண்ணியிருக்காங்க, cos ωt போட்டாங்கன்னா என்ன அர்த்தம்னா எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் வந்து மெஷர் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரியணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கரஸ்பாண்டிங்காக நமக்கு மாறும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இந்த வெலாசிட்டி இந்த ஒரு ஃபார்முலா வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். +or - ஒமேகா √(a² - x² அப்படி தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு டைப் ஆஃப் பெண்டுலத்துக்கும் வந்து ஒவ்வொரு டைம் பீரியட் யூஸ் பண்ணுவாங்க. சிம்பிள் பெண்டுலம் ரொம்ப ஃபேமஸான பெண்டுலம் t = 2π√L/g அப்படின்றது வரும். 2π√L/g அப்படின்னு வரும். இது ஸ்ப்ரிங் மாஸ்க்கு வந்து 2π√M/k வரும். காம்பவுண்ட் பெண்டுலத்துக்கு பார்த்தீங்கன்னா 2π√k² + h²/gh வரும். இது கோனிக்கல் பெண்டுலம் t = 2π√L cos θ/g. இது சிம்பிள் பெண்டுலத்தோடு அப்படியே ஜஸ்ட் மாடிஃபிகேஷன் மாதிரி தான் வந்து இவன் இருப்பான். இங்கே M/k இது மட்டும்தான் கொஞ்சம் காம்பவுண்ட் பெண்டில் மட்டும்தான் நீங்கள் வந்து மேலே 2 டேம் ஸ்கொயர் வரும் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும். இது ரூட்டுக்குள்ளே போகிறதுனா இங்கே கீழே வந்து 2 டேம் வரும். இங்கேயும் 2 டேம் இருக்கும், kg², இங்கே h², இங்கே gh இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபார்முலா ஈஸியாக ரிமூவர் ஆகும். டைம் பீரியட் ஆஃப் செகண்ட் பெண்டுலம் வந்து இஸ் 2 செகண்ட் அப்படின்றாங்க. ஈக்குவல் லென்த் ஆஃப் த காம்பவுண்ட் பெண்டுலம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா வந்து L = kg² + h², இந்த h மட்டும் ஈக்குவல் லென்த். ஸோ இந்த ஃபார்முலா வந்து 2π√L/gன்னு போகிறதுக்காக இந்த Lக்கு பதிலாக இந்த டேம்லாம் சேர்ந்தால் தான் L வரும். ஸோ அதான் இங்கே போட்டிருக்காங்க. தட் இஸ் கால்ட் அஸ் ஈக்குவல் லென்த் ஆஃப் த காம்பவுண்ட் பெண்டுலம் அப்படின்னு சொல்கிறாங்க.